சென்னை மாநகரத்துக்குள்ள தினமும் தோராயமா 5000 மெட்ரிக் டன் குப்பைகள் உருவாகுது. இந்த குப்பைகள் சென்னையில இருக்கிற 2 முக்கியமான குப்பை கிடங்குகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு கொட்டப்படுது. வட சென்னைக்கு கொடுங்கையூர் குப்பை கிடங்குன்னா தென் சென்னைக்கு பெருங்குடி குப்பை கிடங்கு. அந்த பெருங்குடி குப்பை கிடங்குல 2019 வருஷம் ஜனவரி 21 அன்னைக்கு கொண்டு வந்து கொட்டப்பட்ட குப்பைகளை அங்க இருந்த துப்புரவு தொழிலாளர்கள் மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் அப்படின்னு தரம் பிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த குப்பையில 25 கிலோ அரிசி பை ஒண்ணு கயிறு வச்சு கட்டப்பட்ட நிலையில கடந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டாவே இருந்த அந்த பைக்குள்ள என்ன குப்பை இருக்குன்னு ஒரு துப்புரவு தொழிலாளர் பிரிச்சு பார்த்தாரு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்துல அந்த பையில 2 மனித கால்களும் ஒரு கையும் வெட்டப்பட்ட நிலையில கிடக்கிறத பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பைய கீழே தூக்கி போட்டாரு. அங்க இருந்த தொழிலாளர்கள் எல்லாருமே அதை பார்த்து பயந்து போய் பள்ளிக்காரன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த தகவலை சொன்னாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அந்த கை கால்களை கைப்பற்றினாங்க. கண்டெடுக்கப்பட்ட கைகள்ல சிவன் பார்வதி படமும் டிராகன் படமும் பச்சை குத்தப்பட்டு இருந்துச்சு. மேலும் கால் விரல்கள்ல மெட்டி இருந்துச்சு. இது மட்டும்தான் அப்போதைக்கு காவல்துறைக்கு கிடைச்ச முக்கியமான தடயங்கள். இந்த தடயங்களை மட்டுமே வச்சு கொலை செய்யப்பட்டது யாரு, கொலை சென்னையில நடந்துச்சா இல்ல வேற எங்கேயாவது கொலை பண்ணிட்டு உடற்பாகங்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டுச்சா அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் பதில் தெரியாம போலீஸோட விசாரணை தொடங்குச்சு. 2019 வருஷம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு கொலை வழக்குல அந்த டேட்டுவை ஆதாரமா வச்சு போலீஸ் எப்படி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க, இந்த கொலை எதனால நடந்துச்சு, கொல்லப்பட்ட அந்த நபர் யாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக காவல் இணை ஆணையர் மகேஸ்வரி, துணை கமிஷனர் முத்துசாமி, உதவி கமிஷனர் கெங்கைராஜ் மேற்பார்வையில பள்ளிக்கரணை இன்ஸ்பெக்டர் ஆல்பின்ராஜ் தலைமையில உதவி ஆய்வாளர்கள் திருநாவுக்கரசு, கண்ணன், சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன், ரவி, தலைமை காவலர்கள் பாஸ்கர், ராஜேஷ், கோபால், கலைச்செல்வன் மற்றும் காவலர் செல்வராஜ் ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டுச்சு. கண்டெடுக்கப்பட்ட கால்ல மெட்டி இருந்ததால திருமணமான பெண் அப்படின்னும் வயசு 35ல இருந்து 40க்குள்ள இருக்கலாம்னும் முடிவுக்கு வந்த காவல்துறை தமிழகம் முழுக்க காணாம போனவங்க பட்டியலை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. சென்னையில குப்பை லாரிகள் ஓட்டுற அத்தனை பேரும் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. கண்டெடுக்கப்பட்ட கையில பச்சை குத்தப்பட்டு இருந்ததால சென்னை முழுக்க இருந்த பச்சை குத்துறவங்க மற்றும் திருநங்கைகள் கிட்ட விசாரணை பண்ணப்பட்டுச்சு. துண்டிக்கப்பட்ட அந்த கைகால்கள் இருந்த அரிசி மூட்டை பையில இருந்த அரிசி கம்பெனியோட பேரு மற்றும் விலாசத்தின் அடிப்படையில ஒரு பக்கத்துல விசாரணை போய்கிட்டு இருந்துச்சு. இதே சமயத்துல கர்நாடகாவில போலீஸ் சொன்ன அடையாளங்களோட ஒரு பொண்ணு காணாம போயிருக்காங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு தமிழ்நாட்டு போலீஸ் கர்நாடகாவுக்கு போய் விசாரணை பண்ணாங்க. ஆனா அங்க போய் விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு. எடுத்த எல்லா முயற்சிகள்லையும் தோல்வியே கிடைச்சதால விசாரணைய வேற கோணத்துக்கு கொண்டு போனாங்க போலீஸ். அந்த கை கால்களை போட்டோ எடுத்து பொது இடங்கள்ல துண்டு பிரசுரங்களா ஒட்டியும் செய்தித்தாள்கள்ல அது சம்பந்தமான செய்தியை வெளியிட வச்சும் போலீஸ் பல முயற்சிகள் பண்ணாங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில கை கால்களை ஒப்படைச்சு அதை மட்டுமே வச்சு ஏதும் லீடு கிடைக்குமான்னு டாக்டர் கிட்ட போலீஸ் கேட்டாங்க. ஆனா அதுக்கு டாக்டர் தலையும் உடம்பும் கிடைச்சா மட்டும்தான் பிரேத பரிசோதனை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலையில சென்னை முழுக்க ஒட்டப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் பத்திரிகை செய்திகள் மூலமா போலீஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது. சிவன் பார்வதி டேட்டு குத்தின ஒரு அழகான பொண்ணு தங்களோட பகுதியில இளைஞர்கள் கிட்ட ரொம்ப பிரபலம் அப்படின்னும் அந்த வெட்டப்பட்ட கை கால்கள் அந்த பொண்ணோடதா இருக்கலாம்னு அந்த பகுதி மக்களால பேசப்படுதுன்னு தூத்துக்குடி மாநகர காவல் ஆய்வாளர் ஒருத்தர்கிட்ட இருந்து தனிப்படை போலீஸுக்கு தகவல் கிடைச்சது. ரகசியமா நடந்த விசாரணையில அந்த டேட்டுக்கு சொந்தக்காரங்க கன்னியாகுமரி மாவட்டம் அருமநல்லூர் ஊராட்சியை சேர்ந்த சந்தியா அப்படின்னு தகவல் கிடைச்சது. இதை தொடர்ந்து அருமநல்லூர்ல இருந்த சந்தியாவோட பெற்றோர்கிட்ட சந்தியாவை பத்தி விசாரிக்கும் போது சந்தியா கடைசியா சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி போனதை அவங்க பெற்றோர்கள் போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அதுக்கு போலீஸ் அதெல்லாம் சரி, சந்தியாவோட கணவர் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு சந்தியாவோட பெற்றோர் சந்தியாவுக்கும் அவங்க கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு வாழுறாங்க, சந்தியாவோட கணவர் இப்போ சென்னையில தான் இருக்காரு அப்படிங்கிற தகவலை அவங்க சொன்னாங்க. இதுக்கப்புறமா போலீஸோட முழு கவனமும் சந்தியாவோட கணவர் பாலகிருஷ்ணனை நோக்கியே இருந்துச்சு. இதை தொடர்ந்து 2019 பிப்ரவரி 6 அன்னைக்கு சந்தியாவோட கணவரான திரைப்பட இயக்குனர் பாலகிருஷ்ணனை போலீஸ் கைது பண்ணாங்க. பாலகிருஷ்ணனை விசாரிச்சதுல ஆரம்பத்துல அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஜாஃபர்கான் பேட்ல இருந்த அவரோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த கத்தி, மரம் இருக்கிற ரம்பம் மற்றும் வீட்டுல இருந்த ஒரு சில பொருட்களை காட்டி துருவி விசாரணை பண்ணதுல பாலகிருஷ்ணன் நடந்த உண்மைகளை சொன்னாரு. சந்தியாவுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. சந்தியாவோட அப்பா டீ கடை நடத்திட்டு வந்தாரு. வசதி இல்லாததால படிப்பை பாதியில நிறுத்தி இருந்தாலும் சினிமா ஆசை மட்டும் அவங்கள விட்டு போகவே இல்லை.
சந்தியா 15 வயசா இருக்கும்போது அவங்களுடைய ஒரு போட்டோ தூத்துக்குடியில இயக்குனர் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ணன் கண்ணுல பட்டிருக்கு. சந்தியாவோட போட்டோ கையில கிடைச்ச அந்த நிமிஷத்துல இருந்து பாலகிருஷ்ணன் சந்தியாவை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பாலகிருஷ்ணன் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரோட அப்பா பல வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருந்தாரு. அதனால பாலகிருஷ்ணன் அந்த வாடகை பணத்தை ஒரு மூலதனமா வச்சு சினிமாவுல எப்படியாச்சும் டைரக்டர் ஆகணுங்கிற முடிவுல இருந்தாரு. சந்தியாவோட அம்மா அப்பா கிட்ட தான் சந்தியாவை காதலிக்கிறதாகவும் அவங்கள தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா 2 பேரும் சேர்ந்து சினிமாவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து 2000வது வருஷம் அவங்களுக்கு திருமணமும் நடந்து முடிஞ்சுது. அந்த சமயத்துல சந்தியாவுக்கு 15 வயசும் பாலகிருஷ்ணனுக்கு 30 வயசுக்கு மேலேயும் இருந்திருக்கு. 18 வயசு கூட நிறைவடையாத நிலையில சந்தியாவுடைய திருமணம் முடிஞ்சு இருந்தாலும் அவங்களோட திருமண வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் பிறந்தாங்க. இந்த நிலையில சினிமாவை தாண்டி அரசியல்லையும் கவனத்தை திருப்பின பாலகிருஷ்ணன் 2 முறை வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு அதுல தோல்வி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தோட பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல் மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டாரு பாலகிருஷ்ணன். அதுக்கப்புறமா உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டப்போ தனக்கு பதிலா தன்னுடைய மனைவி சந்தியாவை களம் இறக்கினாரு பாலகிருஷ்ணன். தேர்தல் பணியில சந்தியா தீவிரம் காட்டினதுல அவங்களுக்கு பல பேருடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த தேர்தல்ல சந்தியா தோல்விதான் அடைஞ்சாங்க. தேர்தல்ல தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக ஆரம்பிச்சது. அந்த நட்பு உறவுகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு விரிசலை உண்டு பண்ணுச்சு. நீண்ட நேரம் சந்தியா நண்பர்கள் கிட்ட போன் பேசினதாகவும் அதனால பாலகிருஷ்ணனுக்கு சந்தேகம் அதிகரிக்க தொடங்கியதாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா பாலகிருஷ்ணனுக்கும் சந்தியாவுக்கும் இடையில அடிக்கடி சண்டை நடக்க ஆரம்பிச்சுது. சந்தியாவோட பழகுனதன் காரணமா பாலகிருஷ்ணன் சொன்னதன் அடிப்படையில பல இளைஞர்கள் காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. மெக்கானிக் ஷாப் ஓனர் புல்லட் பாண்டின்னு அழைக்கப்படுற இளைஞர் அப்படின்னு அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே இருந்துச்சு. சந்தியாவோட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்காக வீட்டோட பல இடங்கள்ல கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி இருக்காரு பாலகிருஷ்ணன். ஒரு கட்டத்துல பாலகிருஷ்ணனோட சித்திரவதைகளை தாங்கிக்க முடியாம தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்திருக்காங்க சந்தியா. அதை தொடர்ந்து பாலகிருஷ்ணனும் அவங்கள போய் சமாதானம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்படியே சந்தியா அடிக்கடி கோவப்பட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போறதும் பாலகிருஷ்ணன் திரும்பவும் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த நிலையில பாலகிருஷ்ணன் தன்னோட சினிமா கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக சந்தியா கூட சென்னைக்கு வந்திருக்காரு. சந்தியா மேல என்னதான் சந்தேகம் இருந்தாலும் அவங்க மேல இருந்த காதல் பாலகிருஷ்ணனுக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. 2015வது வருஷம் சந்தியா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற சினிமா நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா காதல் இலவசம் அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு வெளியிட்டாரு பாலகிருஷ்ணன். படம் படுதோல்வி அடைய பாலகிருஷ்ணன் கிட்ட இருந்த எல்லா பணமும் காலியாச்சு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில திரும்பவும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. தன்னோட சினிமா ஆசைகளை கைவிடாத சந்தியா தொடர்ச்சியா சினிமா வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா சந்தியா தன்னை தாண்டி சினிமா வாய்ப்பு தேடுறது பாலகிருஷ்ணனுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. அவங்கள அழகா காட்டுற அவங்களுடைய தலைமுடியை எப்படியாச்சும் எடுக்கணும்னு முடிவு பண்ணி அவங்கள ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் திடீர்னு வலுக்கட்டாயமா வேண்டுதல் அப்படிங்கிற பேர்ல சந்தியாவுக்கு மொட்டை அடிச்சிருக்காரு பாலகிருஷ்ணன். அவரோட சந்தேக பார்வை அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்படி வலுக்கட்டாயமா மொட்டை அடிச்ச சம்பவம் தான் சந்தியாவுக்கு பாலகிருஷ்ணன் மேல மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்க காரணமா இருந்திருக்கு. இந்த நிலையில 2018 நவம்பர் 7ஆம் தேதி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணி சந்தியா பாலகிருஷ்ணனோட சித்திரவதைகளை சொல்லி பாலகிருஷ்ணன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு அழுதுருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங்கே தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீஸ் சந்தியாவை நேர்ல வர வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் 8ஆம் தேதி பாலகிருஷ்ணனையும் சந்தியாவையும் ஒன்னா வர வச்சு மகளிர் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ சந்தியாவுக்கு பல பேரோட தொடர்பு இருக்கிறதா பாலகிருஷ்ணன் கோவமா சொல்லியிருக்காரு. உடனே சந்தியா அதை கடுமையா மறுக்க திரும்ப அவங்கள சமாதானம் பண்ணி போலீஸ் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2 பேருமே விசாரணை பண்ண போலீஸ் கிட்டேயே விவகாரத்து கேட்டு முறையீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தியாவை அவங்க விருப்பப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க. சென்னையிலேயே தங்கியிருந்த பாலகிருஷ்ணன் தன்னோட மனைவிய பல முறை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா சந்தியா தன்னோட விவகாரத்து முடிவுல உறுதியா இருந்திருக்காங்க. இந்த நிலையில 2018வது வருஷம் டிசம்பர் மாசத்துல சந்தியா தன்னோட அப்பா வீட்டுல இருந்து ரூபாய் 75,000 பணத்தை வாங்கிக்கிட்டு சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்திருக்காங்க. சந்தியா சென்னையில சினிமா வாய்ப்பு தேடி அலையிறத தெரிஞ்சுக்கிட்ட பாலகிருஷ்ணன் சந்தியாவுக்கு போன் பண்ணி என்னை வந்து பாரு, நான் உனக்கு சினிமா வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து 2019 ஜனவரி 19 அன்னைக்கு சந்தியா ஜாஃபர்கான்பேட்ல இருந்த பாலகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க.
அப்போ பாலகிருஷ்ணன் சந்தியா கிட்ட உனக்கு சினிமா வாய்ப்பு வாங்கி தரணும்னா விவகாரத்து முடிவை கைவிட்டுடு, என் கூடவே வந்து வாழு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உடன்படாத சந்தியா நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ பாலகிருஷ்ணன் சந்தியாவோட கையை பிடிச்சு இழுத்து வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அது சண்டையாவும் மாறி இருக்கு. அந்த சண்டையில பாலகிருஷ்ணன் அங்க இருந்த ஒரு சுத்தியை எடுத்து சந்தியாவோட மண்டையில அடிச்சதும் அங்கேயே சந்தியா கீழே சுருண்டு விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மூச்சும் நின்னு போயிருக்கு. ஒரு அவசரத்துல இப்படி பண்ணிட்டோம்னு யோசிச்ச பாலகிருஷ்ணன் என்ன பண்றதுன்னு தெரியாம 19ஆம் தேதி நைட்டு ஃபுல்லா சந்தியாவோட இறந்த உடலோட அதே வீட்டுல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா மரம் இருக்கிற ரம்பத்தின் மூலமா சந்தியாவோட உடலை பல துண்டுகளா வெட்டி அதை 3 பார்சலா பேக் பண்ணியிருக்காரு. அதுல 2 கால் ஒரு கை கொண்ட பார்சலை கோடம்பாக்கத்திலையும், இடுப்பு முதல் தொடை வரை உள்ள பகுதியை ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில உள்ள அடையாற்றுலையும், தலை மற்றும் மற்ற உடற்பாகங்களை ஜாஃபர்கான் பேட்டையிலையும் குப்பை தொட்டியில வீசியிருக்காரு. இதுல ஜாஃபர்கான் பேட்டையில வீசின தலை மற்றும் உடற்பாகங்கள் கொலை நடந்து 1 வருஷம் ஆகியும் கூட கடைசி வரைக்கும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. இதனால குற்றப்பத்திரிகையை கோர்ட்ல தாக்கல் பண்ண முடியாம, வழக்கையும் முடிக்க முடியாம போலீஸ் திணறினாங்க. 90 நாட்களுக்குள்ள தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிற காலக்கெடுவுக்குள்ள தாக்கல் பண்ண முடியாததால பாலகிருஷ்ணன் ஜாமீன்ல விடுதலை ஆனாரு. ஆனா வெட்டப்பட்ட உடற்பாகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட திசுக்களோட டிஎன்ஏவும் சந்தியாவோட பெற்றோர் டிஎன்ஏவும் மேட்ச் ஆனதால அதன் அடிப்படையில கொலை செய்யப்பட்டது சந்தியாதான்னு அறிவியல் பூர்வமா முடிவுக்கு வந்து அதன் அடிப்படையில பாலகிருஷ்ணன் திரும்பவும் சிறையில அடைக்கப்பட்டாரு. இந்த வழக்குல சந்தியாவோட தலை மற்றும் உடற்பாகங்கள் கடைசி வரைக்கும் கிடைக்காததால உடல் உறுப்பு திருட்டுக்காக நடந்திருக்கலாம்னோ, இந்த கொலையில பாலகிருஷ்ணன் தனியா ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அவருக்கு உதவியா ஒரு டாக்டரும் வக்கீலும் உதவி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் தனியாவே கொலை பண்ணியிருந்தாலும் உறுப்புகளை அவர் தனியா போய் குப்பையில வீசியிருக்க முடியாதுன்னு சந்தியாவோட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. ஆனா இது எதுக்குமே காவல்துறை தரப்புல இருந்து எந்த விளக்கமும் சொல்லப்படல. உண்மையாவே சந்தியாவோட தலை மற்றும் உடற்பாகங்களை பாலகிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.